கேப்டனுடைய தீவிர ரசிகன். சின்ன வயசுலேருந்தே கேப்டனோட தீவிர ரசிகன். கேப்டன் வந்து சொல்லியிருக்காரு, ஏன்றது செய்வோம் இல்லாதவருக்கும் சொல்லியிருக்காரு. அதனால அப்பா அம்மா இல்லாதவங்களுக்கு வந்து நான் வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் உதவி செய்கிறேன். அவங்கள ஃப்ரீயாக படிக்க வச்சு வேலை வாய்ப்பும் ஏற்படுத்தி கொடுக்குறேன். ரொம்ப கஷ்டப்படுற புவர் ஃபேமிலிகளுக்கும் நான் அவங்கள படிக்க வச்சு ஜாப் வாங்கி கொடுத்து அவங்கள நல்ல நிலைமை உண்டு. சுகர்னா என்ன அப்படின்னா சுகர்னா சக்கரை சத்து. சரியா? சக்கரை சத்து நம்ம உடம்புல இப்போ சக்கரை சத்து வந்து 100க்கு 75% வந்து மக்களுக்கு எல்லாத்துக்குமே இருக்கு. இது எதனால வருது அப்படின்னா ஜெனரேஷன் வழியா பரம்பரை ரீதியாகவும் வருது. சரியா? பிறக்கிற குழந்தைகளுக்கு கூட இந்த சுகர் வந்து வரத்தை செய்யுது. சுகர் இல்லாமல் யாருமே இப்போ மனிதர்கள் வந்து இல்லை. இவங்க நம்ம வந்து அப்போ உள்ள காலத்துல வந்து சாப்பாடு வந்து எப்படின்னா கேழ்வரகு. 2 years நர்சிங் கோர்ஸ், எந்த ஒரு ஃபீஸுமே இல்லாமல் ப்ரொஃபஷ்னலாக 100% பிளேஸ்மெண்ட்டோட படிக்க முடியும்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? 8 இயர்ஸாக சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டுருக்கு. வணக்கம், என்னோட பேர் வந்து கணேசன், தெற்கு மீனாட்சிபுரம். நான் வந்து ராஜபாளையத்தில் ராஜேஸ்வரி நர்சிங் காலேஜ் வந்து ஒரு இன்ஸ்டியூட் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இங்கே வந்து கேர்ள்ஸ் வந்து படிக்கிறாங்க. 2 வருஷம் கோர்ஸு, லேப் இருக்குது, நர்சிங் அசிஸ்டன்ட் கேர் இருக்குது, ஃபார்மசி 2 இயர்ஸ் கோர்ஸ் ஃபார்மசி அசிஸ்டன்ட் இருக்குது, ஓடி டெக்னீஷியன் இருக்குது, இசிஜி டெக்னீஷியன் இருக்குது. இந்த கோர்ஸ் எல்லாம் நம்ம காலேஜில் இருக்குது. இங்கே வந்து அப்பா அம்மா இல்லாதவங்க வந்து நான் வந்து ஃப்ரீயாக படிக்க வைக்கிறேன். இது இங்கே ஹாஸ்டல் வசதியும் இருக்குது. ஹாஸ்டல் ஃபீஸும் கிடையாது. அப்பா அம்மா இல்லைன்னா அவங்களை ஃப்ரீயாக படிக்க வச்சு அவங்களுக்கு வேலை வாய்ப்பும் ஏற்படுத்தி கொடுக்குறேன். ஹாஸ்டல் வசதியும் இருக்குது. இங்கே பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு நல்ல முறையில் பாதுகாப்பு அளிக்கப்படுது. அதனால பெண்கள் வந்து நீங்கள் நல்ல நம்பி இந்த காலேஜுக்கு ராஜேஸ்வரி நர்சிங் காலேஜுக்கு அனுப்புங்க. வாழ்க்கை மென்மேலும் உயருங்க. இப்ப பேரண்ட்ஸ் இல்லாதவங்களுக்கு ஃப்ரீயான்னு சொல்லியிருக்கீங்க, கஷ்டப்படுறவங்களுக்கு நான் உதவி பண்றேன்னு சொல்றீங்க. என்ன காரணத்துக்காக, எந்த மூலியமா நீங்க அப்படி உதவி பண்றீங்க? உங்களுக்கு உதவி பண்றதுக்கு என்னென்ன காரணம்? நான் வந்து கேப்டனுடைய தீவிர ரசிகன். சின்ன வயசுலேருந்தே கேப்டனோட தீவிர ரசிகன். கேப்டன் வந்து சொல்லியிருக்காரு, ஏன்றது செய்வோம் இல்லாதவருக்கும் சொல்லியிருக்காரு. அதனால அப்பா அம்மா இல்லாதவங்களுக்கு வந்து நான் வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் உதவி செய்கிறேன். அவங்கள ஃப்ரீயாக படிக்க வச்சு வேலை வாய்ப்பும் ஏற்படுத்தி கொடுக்குறேன். ரொம்ப கஷ்டப்படுற புவர் ஃபேமிலிகளுக்கும் நான் அவங்கள படிக்க வச்சு ஜாப் வாங்கி கொடுத்து அவங்களை நல்ல நிலைமை உண்டு பண்ணி தர்றேன். இதனால என்னுடைய மனநிலை சந்தோஷமா இருக்குது. கேப்டன் விட்ட பணியை என்னால் முடிஞ்ச அளவு, ஏதோ என்னால் அதிக அளவு செய்ய முடியல, என்னால் முடிஞ்ச அளவு குறைஞ்ச அளவு செய்யறதுனால சந்தோஷமா இருக்கு. நன்றி, வணக்கம். அனைவரும் வாங்க, ஆதரவு தருக.